Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGC NET paper 2 காமர்ஸில் இருக்கக்கூடிய டாப் 5 important topics பார்க்க போகிறோம் யூனிட் 4ல். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ இருக்க ஒரு சில கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஸ்னஸ் ஃபினான்ஸில் இருந்து நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதில் உங்களுக்கு டாப் 5ஆக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரெஃபர்ஸ் டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் மேக்கிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னும் போது லாங் டேர்மாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபர்ம் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, வெதர் டு இன்வெஸ்ட் இன் ப்ராஜெக்ட்ஸ், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத யோசிப்பாங்க. அண்ட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அதிக ரிட்டர்ன்ஸ், அதிக ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுக்குமா அப்படின்றத வச்சு தான் ஒரு ஃபர்ம் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன் எடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். லாங் டேர்முக்கான டெசிஷன் இதில் வச்சு நம்மளால் மேக் பண்ண முடியும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும், அதாவது நம்மளுக்கு லேக்ஸ் 10 lakhs மேலே தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும். ஸோ லாங் டேர்ம் அப்படின்றதுனால irreversible decision, ஒன்ஸ் நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப அதை உங்களால் மாற்ற முடியாது. இன்வால்வ்ஸ் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, இதில் எல்லா விதமான ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டியும் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸ்பேன்ஷன், நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃபண்ட்ஸுமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும், ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்க்கலாம், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும் அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு கான்செப்டும் தெரிஞ்ச மாதிரி அண்ட் ஃபார்முலாஸும் தெரிஞ்ச மாதிரி. மெத்தட்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரெஃபர்ஸ் டு அ ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், எவாலுவேட்டிங் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ். லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிளானிங் அண்ட் எவாலுவேஷன் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் ஹெல்ப்ஸ் டு செலக்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் தட் மேக்ஸிமைசஸ் வெல்த் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது கம்பெனியோட வெல்த், ப்ராஃபிட் அதிகம் பண்ணணும் அப்படின்றதுக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை கம்பெனி எடுக்க உதவும். ஓகே, இதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படின்னு 2 டைப்பாக இருக்குது. அதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் உங்களுக்கு 2 types கிளாஸிஃபை ஆகுது. பேபேக் பீரியட் மெத்தட் அப்படின்னு ஒன்று, அண்ட் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது. பேபேக் பீரியட் அப்படின்னும் போது மெஷர்ஸ் த டைம் ரெக்வயர்ட் டு ரெக்கவர் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ கேஷ் ஃப்ளோஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோஸ், நம்மளோட ஆனுவல் இன்ஃப்ளோஸ் வச்சு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ ரெக்கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு கம்பெனியில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வருஷம் 25,000 என் கையில் வருது. அப்படின்னும் போது நான் எத்தனை வருஷத்தில் அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த 1 lakh இருக்கு இல்லையா இன்வெஸ்ட் பண்ணது, அது எப்போ எனக்கு கையில் கிடைக்கும் அப்படின்றத படிக்கிறது தான் இந்த பேபேக் பீரியட் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் ஃப்ளோ. ஓகே, 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 25,000 ஆனுவல் வருது. ஸோ டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 years. அப்போது இட் டேக்ஸ் 4 years டு ரெக்கவர் தி 1 lakh இனிஷியல் அமௌண்ட் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இதுக்கான அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னா, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணால் போதும் அண்ட் லெஸ் டேட்டா, 2 டேட்டா இருந்தால் போதும். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அண்ட் கேஷ் ஃப்ளோ என்ன அப்படின்றது. அண்ட் லிக்விடிட்டி அனாலிசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதில் கேஷ் இருக்குது அப்படின்றதுனால ரிஸ்க்குமே நம்மளால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான டிஸ்அட்வான்டேஜ்லாம் டைம் வேல்யூ ஆஃப் மணி இருக்காது. எத்தனை வருஷம் அப்படின்றது தான் காமிக்கும், தாண்டி டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் பேபேக் பீரியட் வர வரைக்கும் தான் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு தேவை, 25,000 அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பீரியடில் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வராது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் டஸ் நாட் கன்சிடர் ப்ராஃபிட்டபிலிட்டி. இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்க மாட்டோம். வெறும் என்ன கண்டுபிடிக்கிறோம், இயர்ஸ், எத்தனை வருஷம் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மெத்தட் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னை ARR அப்படின்னு சொல்லுவோம். இது மெஷர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அ இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது கூடிய ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மெத்தட். இதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆவரேஜ்
ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதுக்கான எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனுவல் ப்ராஃபிட் ஒரு 20,000, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 1 lakh வருது அப்படின்னும் போது ஏஆர்ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ், இது வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிப்போம். ஸோ இன்டூ 100 அப்படின்றது நம்ம மேண்டட்ரியாக போட்டுக்கணும். பேபேக் பீரியட் அப்படின்றது இயர்ஸில் கண்டுபிடிப்போம். ஏஆர்ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிப்போம். ஸோ இன்டூ 100. இதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னா இதுவும் ஈஸி டு கால்குலேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட் வந்து கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி இருக்காது. ஓகே, இங்கே நம்ம கேஷ் ஃப்ளோ வச்சுருக்கோம், இங்கே நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி இருக்காது. ஒன்லி இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் நம்ம வச்சு பண்ணுவோம். அண்ட் இங்கேயுமே டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்ற கான்செப்டை இக்னோர் பண்ணுது. நிறைய கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது கரெக்டாக இல்லை அப்படின்றதெல்லாம் இங்கே டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் மாடர்ன் மெத்தட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்பிவி அப்படின்னு சொல்லுவோம், ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், profitability index PI. okay, NPV is difference between present value of cash flow and initial investment. அதாவது இப்போ இருக்கக்கூடிய present value cash flow உள்ளே வருது அப்படின்னும் போது அதுக்கான present value and the initial amount, ஸ்டார்டிங்கில் ஒரு initial amount நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா அது. ஓகே, இதுக்கான ஃபார்முலா வந்து PV of cash inflow. PV அப்படின்றது present value of cash inflow minus initial investment. ஓகே, இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ இன் இயர்ஸ், டிஸ்கவுண்டட் ரேட், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் ஆஃப் தி ப்ராஜெக்ட், எத்தனை வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக இதிலேருந்து சம்ஸ் வராது, வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. ஓகே, இப்படி ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா அண்ட் தென் இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மெத்தட்ஸுமே சேர்த்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்ஸ் வந்து இதுலேருந்து வருது அப்படின்னா ரொம்ப பேசிக் சிம்பிள் சம்ஸ் தான் வரும். இந்த அளவுக்கு நீங்கள் டேப்லோ காலம் போட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுற அளவுக்கு சம்ஸ்லாம் வராது. ஓகே, ஸோ சும்மா இதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லை மெயின் என்ன அப்படின்னா இந்த என்பிவியில் எந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் மெயின். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்பிவி வந்து greater than 0 இருந்தது அப்படின்னா அக்செப்ட் த ப்ராஃபிட், அந்த ப்ராஜெக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிடணும். ஓகே, என்பிவி 0 விட கம்மியாக இருக்குது, நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடணும். என்பிவி ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம அதை இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எந்த மெத்தடாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இந்த டிசிஷன் ரூல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேன் சம்ஸை விட இப்படி தான் உங்களுக்கு கொஷின் வரும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட என்பிவி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1000, ஸோ த கம்பெனி நீட்ஸ் டு அக்செப்ட் தி ப்ராஜெக்ட் ஆர் ரிஜெக்ட் தி ப்ராஜெக்ட், இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் வரும். ஓகே, ஸோ டெசிஷன் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்கலாம். ஐஆர்ஆர் இஸ் அ டிஸ்கவுண்ட் ரேட் அட் விச் என்பிவி ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் 0. இங்கே என்னென்னா ஐஆர்ஆர் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க, வேர் என்பிவி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்றது 0 வரணும். அதுதான் வந்து இங்கே கான்செப்ட். ஓகே, அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபார்முலா பார்த்து ரொம்ப பயப்பட வேணாம், இது ரிலேட்டடாக சம்ஸ் எதுவும் வராது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கேட்பாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை இட். ஐஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 plus NPV1 divided by NPV1 minus NPV2 into R2 minus R1. இது என்னன்னா R1 அப்படின்றது greater than 0ஓட NPV, R2 அப்படின்றது lesser than 0 இருக்கக்கூடிய NPV. ஓகே, என்பிவி வந்து 0 அது டிஸ்கவுண்ட் ரேட்டில் இருக்கும்போது ஐஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட். என்னென்னா என்பிவி ஆஃப் த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு வந்ததுன்னா அதை ஐஆர்ஆர் கூட ஈக்குவல் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, என்பிவி இஸ் ஈக்குவல் டு 0, என்பிவி 0 அட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னா அதுதான் ஐஆர்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டிஸ்கவுண்ட் ரேட்டில் 0 இருக்கக்கூடிய என்பிவியை ஐஆர்ஆர், இதுதான் அதோட மீனிங். ஓகே, இதுக்கான டெசிஷன் ரூல் என்ன? ஐஆர்ஆர் கிரேட்டர் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா அக்செப்ட் பண்ணணும்.
நம்ம செலவு பண்ண காஸ்ட்டை விட ஐஆர்ஆர் அதிகமாக இருக்கா அப்போ அக்செப்ட், செலவு பண்ணதை விட கம்மியாக இருக்கா அப்போ ரிஜெக்ட், ஐஆர்ஆரும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் ஈக்குவலாக இருக்கா அப்போ இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கலாம். இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஷோஸ் the value created per rupee of investment. நம்ம போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் ₹1 வேல்யூ என்ன, எவ்வளோ க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பிவி ஆஃப், அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் டிவைடட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதுக்கான டெசிஷன் ரூல் என்ன, பிஐ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் அக்செப்ட் பண்ணணும், பிஐ லெஸ்ஸர் தென் 1 இருந்தால் ரிஜெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக இருந்தால் இன்டிஃப்ரெண்ட். ஓகே, இங்கே நம்ம எப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ணணும், எப்படி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுருக்கணும். என்பிவின்றது 0 கூட கம்பேர் பண்ணுவோம், பிஐ அப்படின்றத வந்து நம்ம 1 கூட கம்பேர் பண்ணுவோம், ஐஆர்ஆரை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கூட கம்பேர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கலாம். பேபேக் பீரியட், ஏஆர்ஆர், என்பிவி, ஐஆர்ஆர், பிஐ இதெல்லாம் தான் நம்ம படித்தது. ஓகே, இங்கே நான் உங்களுக்கு எந்த பேசிஸில் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். லிக்விடிட்டி, பேபேக் வந்து கேஷ் ஃப்ளோஸ்லாம் படிக்கிறதுனால லிக்விடிட்டி இருக்கும், அதுக்காக. ஏஆர்ஆர் அப்படின்றது அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி, என்பிவி அப்படின்றது வேல்யூ க்ரியேஷன், அந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஐஆர்ஆர் அப்படின்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன, அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. அண்ட் பிஐ அப்படின்றது ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறது. கன்சிடர்ஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணியா அப்படின்னு பார்க்கணும். டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் 2 இருக்குல்லையா, அது டைம் வேல்யூ ஆஃப் மணி கீழே வராது, மீதி 3மே டைம் வேல்யூ ஆஃப் மணி கீழே வரும். ஓகே, கன்சிடர் கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப்டர் பேபேக் பீரியட், இந்த 2 பார்த்தீங்கன்னா அந்த பேபேக் அமௌண்ட் வர வரைக்கும் தான் இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மீதி இந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோஸ் கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்க. காம்ப்ளெக்சிட்டி, அதாவது கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி, அடுத்த 2 ரொம்ப அதிகமான ஒரு கஷ்டம். பிஐ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியமாக ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. ஏஆர்ஆர் அப்படின்றது முன்னாடியே நம்ம படித்த மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி, என்பிவி வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்காக இருக்குது, ஐஆர்ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி, பிஐ எஃபிஷியன்சி, எவ்வளோ எஃபிஷியன்சியாக நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்குறது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் an investor in financial management என்ன அப்படின்னா ஈக்குவல் டு ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்டார் கேன் ஃபெச் ஃப்ரம் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். சிம்பிள் வேர்ட்ஸ், இட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் த சேம் மணி இன் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் having similar risk and other characteristics. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னும் போது நம்ம டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, இல்லை நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றத பார்க்குறது. அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி கேபிட்டலில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அதுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் என்னவாக இருக்கும், டெட்டில் நான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட்டில் நான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி டெசிஷன் வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, இதுக்காக டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நான் அதுக்கான ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்கேன். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் டெத் கேபிட்டல், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ப்ளஸ் பீட்டா இன்டு மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இதுதான் இதோட ஃபார்முலா. இதுவுமே மேட்ச் த ஃபாலோயிங்கில் உங்களுக்கு கேட்பாங்க. காஸ்ட் ஆஃப் டெத் கேபிட்டல் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸ் ரேட். ஓகே, WACC அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது வெயிட் ஆஃப் ஈக்விட்டி இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ப்ளஸ் வெயிட் ஆஃப் டெட் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் டெட். ஓகே, ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி வெயிட் அண்ட் ஈக்விட்டி காஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், அது கூட டெத்தோட வெயிட் அண்ட் டெத்தோட காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். இதுதான் இதுக்கான ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு டைம் வேல்யூ ஆஃப் மணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இது. இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவிஷன் பர்பஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது மணி அவைலபிள் டுடே இஸ் ஒர்த் மோர் தேன் த மணி ரிசீவ்ட் இன் ஃபியூச்சர். மாஸ்டரிங் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஹெல்ப்ஸ் ஸ்மார்ட்டர் டிசிஷன்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், லோன், லாங் டேர்ம் பிளானிங்ஸ். அதாவது இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அதுக்கான வர்த்து வந்து ரொம்ப அதிகம்.
ஏன்னா ஃப்யூச்சரில் அதுக்கான ஒர்த் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட 100 ருபீஸ் இருக்குது, நம்மளால் வந்து 100 சாக்லேட்ஸ் வாங்க முடியும் அப்படின்னும் போது ஃப்யூச்சரில் 100 ருபீஸுக்கு ஒரு 1 ருபீ சாக்லேட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது இப்போ இருக்க வேல்யூ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக குறையும். இப்போ இருக்க வேல்யூ தான் அதிகம் மணிக்கு. ஏன்னா டியூ டு டைம், டியூ டு பீரியட், இன்ஃப்ளேஷன், நம்மளுக்கு மணியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கும் போது 25 பைசைக்கு சாக்லேட்ஸ் கிடைக்கும். ஓகே, 25 பைசைக்கு நம்ம சாக்லேட்ஸ் வாங்குவோம். ஸோ அப்போ ஒரு ரூபாய்க்கு 4 சாக்லேட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த 25 பைசைவே வந்து இருக்காது. அண்ட் ஒரு ரூபாய்க்கு உங்களால் 4 சாக்லேட் வாங்க முடியுமா, அட்லீஸ்ட் 2 சாக்லேட்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னா அதுவுமே இல்லை. ஸோ இப்போ 1 ருபீஸ்க்கு ஒரே ஒரு சாக்லேட் தான் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ரூபாய்க்குமே அந்த ஒரு ரூபாய் சாக்லேட் கிடைக்காது, 2 ருபீஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ இதை தான் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இருக்க இந்த 1 ருபீஸ் வர்த் மோர் தேன் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறது தான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இப்போ இதில் மணி கேன் க்ரோ ஓவர் டைம் த்ரூ இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். மணி வந்து நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னும் போது மட்டும்தான் வளரும். தாண்டி நம்ம சும்மா எங்கேயாவது வச்சுருக்கோம், ஒரு உண்டியலில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா மணி வளராது, அதோட வேல்யூ கம்மியாக தான் ஆகும் அப்படின்றத புரிய வைக்கிறது தான் இந்த கான்செப்ட். ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் வேல்யூஸ் அலோஸ் ப்ராப்பர் கம்பேரிசன் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். இப்போ இருக்க ப்ரெசன்ட் வேல்யூ, அதுக்கான ஃப்யூச்சர் வேல்யூ, இதெல்லாம் வச்சு நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். கீ ஃபார் எவாலுவேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ், அன்யூட்டிஸ், லோன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ். இந்த ப்ராஜெக்ட், அன்யூட்டிஸ், லோன், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இது எல்லாமே நம்மளால் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி வச்சு கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ்லாம். கீழே நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃபார்முலாஸ். மேட்ச் த ஃபாலோயிங், அசர்ஷன், ரீசன், எதில் வேணாலும் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நான் டிக் பண்ணுறேன் இல்லையா, டப்ளிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ப்ராப்ளமாகவும் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா 72 டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்க ஆர் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் உங்களுக்கு சம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா. இதுக்கான ஃபார்முலாஸ் பாருங்கள். ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் லம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் லம்சம். இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் வேல்யூ அப்படின்னும் போது மல்டிப்ளை பண்ணி அதுக்கான பவர் இருக்கும், ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னும் போது டிவைடில் இருக்கும். ஓகே, அதேமாதிரி ஃப்யூச்சர் வேல்யூ அப்படின்னும் போது இங்கே உங்களுக்கு நார்மலாக 1 + r ஹோல் என்ன அப்படி இருக்குன்னா, இங்கே வந்து 1லேருந்து இந்த 1 + r ஹோல் என்ன மைனஸ் பண்ணுவோம், அதுவும் டிவைட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த ரெண்டுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, இது நல்லா படிச்சுக்கோங்க, மேட்ச்சில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அண்ட் மீதி ரெண்டு கீழே இருக்க ரெண்டுமே உங்களுக்கு சம்ஸ் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பெர்பெச்சுவிட்டி, க்ரோயிங் பெர்பெச்சுவிட்டி. பி அப்படின்றது என்ன அப்படின்னா பேமெண்ட் பர் பீரியட் அப்படின்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பெர்பெச்சுவிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். இதுவே க்ரோயிங் பெர்பெச்சுவிட்டி வேணும் அப்படின்னா சிம்பிள், அதே பி பேமெண்ட் பர் பீரியட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் மைனஸ் க்ரோத் ரேட். எல்லா ரேட்டுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ரேட் வந்து 12, க்ரோத் ரேட் வந்து 8, அப்போ 12 - 8 அப்படின்னு நீங்கள் கீழே போட்டுப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் தென் டப்ளிங், ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டப்ளிங் பீரியட் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டினில். அது இஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அவ்வளோதான், இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டெத் இன் பிஸ்னஸ் ஃபினான்சிங். ஓகே, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னென்னா எல்லாமே கலந்து கலவை, அதாவது ஈக்விட்டியும் இருக்கும், டெத்தும் இருக்கும், ப்ரிஃபரன்ஸும் இருக்கும், ஹைப்ரிடும் இருக்கும். இதெல்லாம் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா ஈக்விட்டி மட்டுமே இருக்காது, எல்லாமே கலந்து இருக்கும். இதுதான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இது எதுக்காக, இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா இந்த கான்செப்ட் வந்து பறிச்சுக்கோங்க. எதுக்காக கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் கம்மி பண்ணுறதுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை அதிகம் பண்ணுறதுக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, காஸ்ட் நம்மளுக்கு கம்மி பண்ணணும், ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகம் பண்ணணும். அதை இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் பார்க்கலாம். ரெலவெண்ட் தியரி, இர்ரெலவெண்ட் தியரின்னு 2ஆக கிளாஸிஃபை ஆகுது. ரெலவெண்ட் அப்படின்னும் போது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை அஃபெக்ட் பண்ணும்.
irrelevant அப்படின்னும் போது அந்த வேல்யூ ஆஃப் ஃபர்மை கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இது உங்களுக்கு ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது. நெட் இன்கம் அப்ரோச், ட்ரெடிஷ்னல் அப்ரோச். irrelevantலேயே உங்களுக்கு ரெண்டு கிளாஸிஃபை ஆகுது. நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், அப்ரோச், மோடிங்லினி மில்லர் அப்ரோச். ஓகே, அது நம்ம ப்ரீஃபாக இங்கே பார்க்கலாம். ரெலவென்ட் தியரியில் ரெண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட் இன்கம் தியரி அது வந்து யார் நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் டொராட். ஓகே, டேவிட் டொராட் இவர் வந்து who put forward the idea of increasing the proportion of debt in the overall capital structure. According to him, debt is a fund source because it has lower interest rate, eliminating risk factor, playing a significant role in deducting expenses for income tax. அதாவது நெட் இன்கம் தியரியில் என்ன சொல்கிறாருன்னா பொதுவாக ஈக்விட்டி அண்ட் டெத் அப்படின்னு ரெண்டாக கிளாஸிஃபை ஆகும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஈக்விட்டி அப்படின்னும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸ். டெத் அப்படின்ற போது ஒரு கடன், ஒரு லயபிலிட்டி. அதை மோஸ்ட்டாக யாருமே அதுக்குள்ளே வந்து போக மாட்டாங்க கடன் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் டேவிட் டொராட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டெத் அப்படின்றது தான் ஒரு ஃபண்டு சோர்ஸு, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், 2% அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டரை வந்து எலிமினேட் பண்ணும். அண்ட் இன்கம் டேக்ஸ் கூடங்க எக்ஸ்பென்சஸையும் இது வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து இந்த தியரியில் சொல்கிறாங்க. ஸோ டேவிட் டொராட் என்ன சொல்கிறாரு, டெட் ஃபினான்சிங் வந்து ரொம்பவே அவசியம், அதுதான் சிக்னிஃபிகண்ட் ரோல் ஒரு ஃபேர்மில் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் தியரி பார்க்கலாம். இது நம்மளுக்கு எஸ்ரா சோலமன் கொடுத்துருக்காங்க. அசம்ஷன் ஆஃப் திஸ் அப்ரோச் ஆர் குவைட் ரிலேட்டட் டு நெட் இன்கம் தியரி. இதே மாதிரி தான் வந்து ட்ரெடிஷ்னல் தியரியுமே இருக்கும். மெயின் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் தியரி வாஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் to a certain limit in the capital structure. நெட் இன்கம் தியரி என்ன படித்தோம், டெட் ஃபினான்சிங் தான் ரொம்ப ரொம்ப நல்லது, அதில் ரிஸ்க் ஃபேக்டர் எலிமினேட் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், எக்ஸ்பென்சஸ் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பார்த்தோமா. இதே மாதிரி இருக்க கான்செப்ட் தான் ட்ரெடிஷ்னல் தியரி. ஆனால் இங்கே ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது டெட்டு வந்து நல்லது தான், ஆனால் வந்து அது ஒரு சர்டைன் லிமிட்டில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் நல்லதுன்னு அதிகமாக நம்ம லயபிள் கடன் ஆகக்கூடாது, அதுக்குன்னு ஒரு சர்டைன் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ட்ரெடிஷ்னல் தியரி ப்ரொவைடட் பை எஸ்ரா சோலமோன். நெக்ஸ்ட் irrelevant தியரி பார்ப்போம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் தியரி அப்படின்றது இதுவும் டேவிட் டொராட் தான் கொடுத்துருக்காரு. இட் டிபிக்ஸ் தட் த கம்பெனிஸ் மார்க்கெட் வேல்யூ இஸ் நாட் அஃபெக்டட் பை சேஞ்சஸ் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். The overall cost of the equity can remain fixed no matter the proportion of debt. என்ன சொல்கிறார் அப்படின்னா டெத் எவ்வளோ தான் அதிகமானாலும் ஈக்விட்டி அப்படின்றது ஃபிக்ஸடாக தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. நம்ம முன்னாடியே படித்தோம் irrelevant தியரினா என்னது, does not affect the value of firm. ஃபர்மோட வேல்யூவை அஃபெக்டே பண்ணாது, அதுதான் irrelevant தியரி. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மாறுச்சு, டெப்த்து அதிகமாக இருக்குது இல்லை டெப்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் மார்க்கெட் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது, சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு டேவிட் டொராட். நெக்ஸ்ட் மோடிக்லினி மில்லர் தியரி படிக்கலாம். அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. தியரி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் பை காரிலேட்டிங் ஐடியாஸ் ஆஃப் டூ கோ-மெம்பர்ஸ், ஃப்ரான்கோ மோடிக்லினி, மெர்டான் மில்லர். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தது தான் இந்த மோடிக்லினி மில்லர் தியரி. ஓகே, இல்லை ரெண்டு அசம்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸ். எப்படி நம்ம ரெலவெண்ட் irrelevant படிக்கிறோம், அதில் irrelevant கீழே ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கார். கார்ப்பரேட் டேக்ஸ் இருந்து கார்ப்பரேட் டேக்ஸ் இல்லாமல். கார்ப்பரேட் டேக்ஸ் இல்லாமல் ஆப்சன்ஸ் அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி கிரெடிட் வர்த்தி ஃபர்ம் வில் பி ஈக்குவல் டு தட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி காம்ப்ரமைஸ். நம்மக்கிட்ட எவ்வளோ ஈக்விட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட ஃபர்மோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸில். இதுவே ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸில் என்ன அப்படின்னா நம்மளோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் இன்டெப்டட் ஃபர்ம் சம்ட் அப் வித் த ப்ராடக்ட் ஆஃப் த டேக்ஸ் ரேட் அண்ட் வேல்யூ ஆஃப் டெப்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னும் போது வேல்யூ ஆஃப் இன்டெப்டட் ஃபர்ம் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் டேக்ஸ் ரேட்டையும் வேல்யூ ஆஃப் டெப்த்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ ஆஃப் இன்டெப்த் ஃபர்ம் கூட ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்கும் போது எவ்வளோ வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன். வேல்யூ ஆஃப் இன்டெப்டட் ஃபர்ம் ப்ளஸ் டேக்ஸ் ரேட் இன்டூ வேல்யூ ஆஃப் டெப்த். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஓகே, பிளானிங், கண்ட்ரோலிங், மானிட்டரிங் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி எஃபிஷியன்ட்லி, இதை தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும்? கரண்ட் அசட் எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருவாங்க கொஷனில். கரண்ட் லயபிலிட்டி அப்படின்ற அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதாவது கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டியா, கரண்ட் அசட் எவ்வளோ இருக்குது? 5 lakh மைனஸ் 2 lakh எவ்வளோ வரும்? 3 lakhs வரும். இதான் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல். வெரி சிம்பிள். ஓகே, இப்போ ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னும் போது டைம் டேக்கன் டு கன்வெர்ட் ரா மெட்டீரியல் இன்டு கேஷ் த்ரூ சேல்ஸ். அதாவது ஒரு ரா மெட்டீரியல் வச்சு நம்ம ப்ராடக்ட்லாம் பண்ணி அதை சேல் பண்ணி நம்ம கையில் காசு வருதுல்ல, ஒரு ரா மெட்டீரியலை வச்சு சேல் பண்ணி கையில் காசு வருது, அந்த சைக்கிளில் தான் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரம் தி ரா மெட்டீரியல் டில் த கேஷ் த்ரூ சேல்ஸ். இதுக்கான ஸ்டேஜஸ் என்ன? ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சேல் பண்ணணும். சேல் பண்ண அப்புறமா காசை நம்ம யார்கிட்ட விற்றோமோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கணும். அதாவது கஸ்டமர் டெட்டார்ஸ் கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணும். இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் இருந்தும் உங்களுக்கு சம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கேருந்து சம்ஸ் வரும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இதில் இருக்கிற அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகே, ஆப்ரேட்டிங் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்வென்டரி பீரியட் ப்ளஸ் ரிசீவபிள்ஸ் பீரியட் மைனஸ் பேயபிள்ஸ் பீரியட். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சைக்கிள் கிடச்சிரும். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது ஒரு சின்ன உங்களுக்கு குவிக் ரீகேப் இங்கே கொடுத்துருக்கேன். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்னது? கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஆப்ரேட்டிங் சைக்கிள்னால் என்னது? கேஷை எப்படி கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது இன்வென்ட்ரிஸை எப்படி கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது ஆப்ரேட்டிங் சைக்கிள். நெக்ஸ்ட் எக்ஸஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா, அதாவது எக்ஸஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா லயபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஐடில் ஃபண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்மக்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்குது நம்ம கையில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அனாலிசிஸ். ரிஸ்க் அப்படின்னும் போது நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் அதை தான் சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இதில் ஹை ரிஸ்க் இருக்குது, லோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றதெல்லாம். ரிட்டர்ன் அப்படின்னும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனில் ரொம்ப முக்கியமானது இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். எப்போவுமே இன்வெஸ்டர்ஸ் ஹையர் ரிட்டர்ன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஹையர் ப்ராஃபிட், ஹையர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னும் போது ரிஸ்க்கும் நம்ம அதிகமாக எடுத்தாகணும். ஓகே, ரிஸ்க் அப்படின்றது ப்ராஃபிட், பாசிபிலிட்டி ஆஃப் லாஸ், அன்சர்டனிட்டி ரிகார்டிங் ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ். நம்மளோட ஃப்யூச்சரில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வச்சு அந்த அன்சர்டனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அது ரிஸ்க் அப்படின்னு சொல்லும். ரிட்டர்ன் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், நம்ம இன்கம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், அதுதான் ரெவென்யூ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கேபிட்டல் அப்ரிசியேஷனால் நம்மளுக்கு கிடைக்கிறத ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ரிஸ்க் அதிகமாக இருந்தால் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும், கம்மி ரிஸ்கில் கம்மி ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அதுதான் இங்கே உங்களுக்கு டயக்ராமாக கொடுத்துருக்கேன். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அதிகமாச்சுன்னா அதிகமாகும், கம்மியாச்சுன்னா கம்மியாகும். டைரக்ட் ரிலேஷன்ஷிப். இங்கே உங்களுக்கு ரிஸ்கில் 2 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னும் போது மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, ஹோல் மார்க்கெட். அன்சிஸ்டமேட்டிக் அப்படின்னும் போது ஒரு கம்பெனி மட்டும், அந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது அன்கண்ட்ரோலபிள், இது கம்பெனிக்குள்ளே இருக்கிறதுனால கண்ட்ரோலபிள். இது நம்மளால் ரெடியூஸே பண்ண முடியாது. ஏன்னா ஓவரால் மார்க்கெட், ஓவரால் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரிஸ்க் இது நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும், பிகாஸ் இட்ஸ் ஆர் கம்பெனி. ஓகே, இது இன்ஃப்ளேஷனால் தான் இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மோஸ்ட்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயே கம்பெனிக்குள்ளேயே ஏதாவது ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னும் போது இங்கே நம்மளுக்கு அந்த ரிஸ்க் வரும். கேபிட்டல் அசட் ப்ரைஸிங் மாடல் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. சிஏபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். சிஏபிஎம் அப்படின்றது எதுக்கான ரிலேஷன்ஷிப்னா ரிஸ்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத வச்சு தான் இந்த சிஏபிஎம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உங்களால் போடக்கூடிய ஒரு ஃபார்முலா. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ப்ளஸ் பீட்டா இன்டூ மார்க்கெட் ரிட்டர்ன்
மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அதாவது இங்கேயும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ரெண்டுமே சேம் வேல்யூ கொஷனில் கொடுத்துருவாங்க. பீட்டா வேல்யூவும் கொஷனில் கொடுத்துருவாங்க. மார்க்கெட் ரிட்டர்னும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருக்க வேல்யூஸை என்டர் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்க, உங்களை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் சிஏபிஎம் மாடல். ஓகே, இந்த இமேஜில் நான் வந்து உங்களுக்கு ஓவரால் கான்செப்ட் டீட்டெயில்டாக 5 டாப் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் கீழே நான் இப்போ உங்களுக்கு எடுத்த எல்லா ஃபார்முலாஸ், டாபிக்ஸ், கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் இதில் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.